Hi students, welcome to Future Vision NEET and JEE Academy. நம்மளுடைய Future Vision NEET JEE Academyல இந்த 2025-26ல வரக்கூடிய தேர்வுகளுக்கு வீட்ல இருந்து பிராக்டீஸ் பண்ற மாதிரி சூப்பரா ஒரு ஆன்லைன் கிளாसेस வந்து இப்போ ஸ்டார்ட் பண்றோம். இது பேட்ச் நம்பர் 1. வீட்ல இருந்தே பயிற்சி மையத்துக்கு வர முடியாத மாணவர்கள் வீட்ல இருந்து ஒரு நேரடி வகுப்பில் எப்படி கிளாஸ் இருக்குமோ அதை விட செம்ம சூப்பரா ஒரு ஆன்லைன் கிளாஸ் மூலமா வீட்ல இருந்தே இந்த வருஷம் வரக்கூடிய நீட் ஜேஇ தேர்வுகளுக்கு ஈஸியா நீங்க பிராக்டிஸ் பண்ணி அந்த எக்ஸாம்ல ஜெயிக்க முடியும். அப்படி ஒரு சூப்பரான கிளாसेस தான் நம்மளுடைய ஃபியூச்சர் விஷன் நீட் ஜேஇ அகாடமி வந்து இந்த வருஷத்துக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த கிளாஸ் பத்தி நாம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய பயிற்சி மையத்துல கடந்த ஆண்டு வெற்றி பெற்று இப்போ டாக்டருக்காக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்டோடைய ரெக்கார்ட்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து நாம 9/5/2025 முதல்ல வந்து இந்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் தனித்தனி கிளாसेस வந்து நடக்க போகுது. அதே போல இந்த கோர்சஸ்க்கு நம்ம கோர்ஸ் ஃபீஸ்ல இருந்து 50% வரைக்கும் ஃபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்க போறோம். அது மட்டும் இல்லைங்க, லாஸ்ட் அகாடமிக் இயர்ல நம்மளுடைய பயிற்சி மையத்துல படித்த மாணவி வந்து 7.5 ரிசர்வேஷன்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்காங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் அவங்க இப்போ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல அவங்க டாக்டர் பிராக்டிஸ் பண்றாங்க. ஸ்வாதி அப்படின்ற ஸ்டூடெண்ட் இந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட் மட்டும் இல்லைங்க, ஸ்டேட் 19th ரேங்க் 13th ரேங்க் 68th ரேங்க் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் சூப்பரா லாஸ்ட் இயர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. அதே போல இந்த வருஷமும் வந்து ஒரு பெரிய ரிசல்ட் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போறோம். சோ இந்த ஆன்லைன் கிளாसेस நாம பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ரெக்கார்ட்ஸ் வந்து நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாணவர்கள் மாதிரி உங்களுடைய குழந்தைகளும் வரக்கூடிய எக்ஸாம்ஸ்ல வந்து சக்சஸ் பண்ண முடியும். அதுக்காக நாம வந்து சூப்பரா ஒரு ஆன்லைன் கிளாसेस வந்து நம்ம இப்ப கொடுக்க போறோம். இந்த ஆன்லைன் கிளாसेस வந்து உங்களுடைய வீட்ல இருந்து உங்க கன்வீனியன்ட் டைம்ஸ்க்கு வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ற மாதிரி தான் இந்த கிளாஸ் கொடுத்திருக்கோம். இப்போ இந்த கிளாஸ் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம். இந்த ஆன்லைன் கிளாसेस வந்து 1 இயர்க்காக நம்ம பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த பேட்ச் தான் ஃபர்ஸ்ட் பேட்ச் இந்த வருஷத்துக்கு. இது 9ஆம் தேதியில இருந்து இதோட பேட்சோட அட்மிஷன் ஸ்டார்ட் பண்றோம். 12ஆம் தேதியில இருந்து இதோடைய கிளாसेस வந்து ப்ராப்பரா வந்து ஆன்லைன்ல வீட்ல இருந்து படிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான மாடல் வந்து நம்மளுடைய அகாடமி கொடுக்கறாங்க. தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியம் மாணவர்களுக்கு செப்பரேட்டான கிளாसेस வந்து இதுல கொடுக்க போறோம். ஆன்லைன் கிளாसेस எப்படி நம்ம கொண்டு வரோம், இந்த வருஷம் எப்படி இந்த கிளாஸ் கொண்டு போக போறோம் அப்படின்னா, இந்த கிளாஸ் முழுக்க முழுக்க ரெக்கார்டபிள் வீடியோ கிளாஸ் அப்படின்ற ஒரு டைப்ல நாம வந்து இந்த கிளாஸ் கொடுக்கறோம். அதாவது நம்மளுடைய யூனிட்ஸ் இப்போ பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி நீட்டுக்காக, ஜேஇ மெயின்ஸ்க்காக பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமேட்டிக்ஸ், சோ இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நாம நம்மளுடைய NCERT சிலபஸ் பேஸ் பண்ணி நூக் அண்ட் கார்னர் டாபிக் இதே மாதிரி ஒரு வீடியோஸ் மூலமா கிளாஸ் வந்து ஃபேக்கல்டி டீச் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணி ஒரு யூடியூப் வீடியோ எப்படி நீங்க பாப்பீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு கிளியர் கட்டான ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷனோட அந்த கிளாஸ் எவ்ரி சப்ஜெக்ட் வைஸா, எவ்ரி யூனிட் வைஸா, எவ்ரி டாபிக் வைஸா உங்களுக்கு நாங்க ப்ரொவைட் பண்ணுவோம். சோ அந்த கிளாसेस வந்து உங்களுக்கு ஆன்லைன் வீடியோ கிளாஸ் மூலமா கிடைச்சிரும். இந்த வீடியோ கிளாஸ் நம்மளுடைய பயிற்சி மையத்துடைய மொபைல் ஆப் மூலமா நடத்த போறோம். இந்த மொபைல் ஆப்பை ஆண்ட்ராய்டு மொபைல் அண்ட் டேப் இதன் மூலமா நீங்க யூஸ் பண்ணி கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ வீடியோ கிளாஸ் நாம வந்து ஒரு டாபிக் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த டாபிக்காக லைவ் டிஸ்கஷன் ஜூம் கிளாஸ் மூலமா உங்களுக்கு நேரடியா நாங்க லைவ்ல கனெக்ட் பண்ணி தருவோம். சோ கூகுள் மீட், ஜூம் மீட் மூலமா எவ்ரிடே உங்களுக்கு அந்த கிளாसेस வந்து நடக்கும். அடுத்தது ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் போஸ்டல் மூலமா வீட்டுக்கு நாங்க சென்ட் பண்ணிடுவோம். அதே மாதிரி நீங்க எத்தனை கிளாஸ் டாபிக் வைஸா அட்டெண்ட் பண்றீங்களோ அத்தனை கிளாसेसக்கு உண்டான டெஸ்டும் நம்மளுடைய மொபைல் ஆப் மூலமாகவும் அடுத்தது கூகுள் ஃபார்ம் மூலமாகவும் நாம வந்து அந்த டெஸ்ட்டை வந்து பிராக்டிஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1 இயர் இந்த கிளாஸ்க்காக நாம வந்து ஒரு சூப்பரான ஒரு ஷெட்யூல் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்திருக்கோம். இந்த 1 இயரை நாம எப்படி பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 6 மந்த், நெக்ஸ்ட் 6 மந்த், ஃபர்ஸ்ட் 6 மந்த்துக்குள்ளார உங்களுக்கு போர்ஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ற மாதிரி
ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸையும் நல்ல நூக் அண்ட் கார்னர் உங்களுக்கு டீச் பண்ணி கொடுத்து, டவுட் டிஸ்கஷன் கொடுத்து, டெஸ்ட் கொடுத்து, ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொடுத்து, ப்ராப்பரா சிலபஸை கம்ப்ளீட் பண்ற மாதிரி ஒரு பிளான் கொடுத்திருக்கோம். சோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய சிலபஸ் NCERT பேஸ் பண்ணி தான் இது நடக்கும். மெட்டீரியலும் NCERT பேஸ் பண்ணி தான் இருக்கும். டெஸ்டும் NCERT பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகே, 6 மந்த்ல கம்ப்ளீட் பண்றோம். இந்த 6 மந்த்ல கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நாம ஒரு 20 டேஸ்க்கு ஒரு பிளான் கொடுப்போம். என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் கிளாஸ். இந்த ஃபவுண்டேஷன் கிளாஸ் தான் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு, நீட் JEE மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு பேசிக்கான ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது என்னன்னா ஃபண்டமெண்டல் எதுவுமே தெரியல அப்படின்னா நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை வின் பண்ண முடியாது. இப்போ நாம இதுக்கு முன்னாடி பிராக்டிஸ் பண்ணது எல்லாமே ஸ்கூல் லெவல்ல தான். அப்ப ஸ்கூல் லெவல்ல பிராக்டிஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரே சப்ஜெக்ட் தான். ஆனா இங்க கேட்கக்கூடிய கேள்விகள் விதங்கள் வேற. அப்ப அடிப்படை என்ன தேவை? ஒரு நீட் எக்ஸாம் JEE எக்ஸாம்ஸையோ நீங்க கிராக் பண்ணணும்னா அதுக்கு தேவையான பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதுல கற்றுத்தரப்படும். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ், கான்செப்ட் எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, எப்படி வந்து ஒரு நார்மலா இருக்க தியரி இவங்க கொஸ்டினா கன்வெர்ட் பண்ணுவாங்க, அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற எல்லா ஃபண்டமெண்டல் எல்லாமே உங்களுக்கு அதுல கொடுப்பாங்க. எது கட்டாயம் தெரிஞ்சிருக்கணுமோ அது எல்லாம் தெரிந்திருந்தால் தான் நீட் JEE மாதிரி தேர்வுகளை வெற்றி பெற முடியும். நம்ம சும்மா டைரக்டா கிளாஸ்க்குள்ள வந்து உட்கார்ந்துட்டாலும் அட்டெண்ட் பண்ண முடியாது. நம்மளால சக்சஸ் பண்றதுக்கு ரொம்ப சிரமப்படுவோம். பிரஷர் கிரியேட் ஆயிடும். சோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பிரஷர் இல்லாத மைண்ட் செட்டை போட்டு தான் நம்ம படிக்க போறோம். சோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம 20 டேஸ்க்கு ஃபுல்லா ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ண போறோம். ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மெத்தட்ல நான் உங்களுக்கு கிளாஸ் கொடுக்க போறேன். அடுத்த 6 மந்த் என்ன பண்ண போறோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் கிளாஸ். சோ நம்ம ஃபர்ஸ்ட் 6 மந்த்ல நம்ம டாபிக் வைஸா கவர் பண்ண எல்லாத்தையுமே மறுபடியும் ஒரு ரிவிஷன், எது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், எது நீட் பேஸ்ல கட்டாயம் கேட்க போறாங்கன்றதெல்லாம் ரிவிஷனா நம்ம கொடுக்க போறோம். அந்த ரிவிஷனுக்கும் நம்ம டெஸ்ட் கொடுக்க போறோம். அது மட்டும் இல்லைங்க, லாஸ்ட் 10 இயர்ஸ் உடைய ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन அண்ட் ஆன்சர்ஸ் அத்தனையுமே செக் பண்ண போறோம், பிராக்டிஸ் பண்ண போறோம், நிறைய மாடல் எக்ஸாம்ஸ் எழுத போறோம். ஓகே, இந்த பேட்டர்ன்ல நம்மளுடைய கிளாஸ் போக போகுது. அடுத்தது இந்த கிளாஸ் உடைய டியூரேஷன்ஸ் நான் ஆல்ரெடி 1 இயர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். மினிமம் ஒரு 350 நாள், மேக்ஸிமம் பெஸ்ட். அதாவது ஒரு பெரிய ஃபெஸ்டிவலுக்கு மட்டும் தான் லீவ் இருக்கும், மத்த நாள் உங்களுக்கு லீவ் இருக்காது. ரெகுலரா அந்த கிளாஸஸ் வந்து இருக்கும். மினிமம் 1500 மணி நேரங்கள் உங்களுக்கு வகுப்பு எடுக்கிற மாதிரி ஒரு மினிமம் ஷெட்யூல் வச்சிருக்கோம். இது இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகும். அப்படி 1500 மணி நேரம் எடுக்கிறப்போ நீட் மாதிரி தேர்வுகளுக்கு பிசிக்ஸ்க்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 700 மணி நேரம். ஏன்னா பிசிக்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப படிக்கிறதுக்கு சிரமப்படுவாங்க. சோ அதுக்கு நல்லா டீப்பா கிளாஸ் எடுக்கிற மாதிரி, அதுக்கு ஃபுல்லா கான்செப்ட் ஓரியன்டடா அவங்களுக்கு லைவ் எக்ஸ்பெரிமெண்டோட அந்த கிளாஸஸ் இருக்கும். சோ அதுக்கு 700 மணி நேரம் கொடுக்கிறோம். அதுவே JEE கேண்டிடேட்டா இருந்தா 500 மணி நேரம் கொடுக்கிறோம். கெமிஸ்ட்ரிக்கு 400 மணி நேரம், JEE கேண்டிடேட்டுக்கு 400, பயாலஜிக்கு நீட் கேண்டிடேட்டுக்கு 500 மணி நேரம், மேத்தமேட்டிக்ஸ்க்கு JEE கேண்டிடேட்டுக்கு 600 மணி நேரம் சொல்லிட்டு 2 பேருக்கு 1500 மணி நேரங்கள் தனித்தனி வகுப்புகள் நடைபெறும். ஓகே, இது இன்னும் நிறைய எக்ஸ்டெண்ட் ஆகும். இது நான் மினிமம் அப்படின்றத சொல்றேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டெய்லி கிளாஸ் அண்ட் ஷெட்யூல்டு. இப்ப நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரத்துக்கு தேவையான டைம் டேபிள் ஷெட்யூல்ட பிஃபோராவே நாங்க இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். இப்போ மண்டே அன்னைக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். மண்டே டு சண்டே என்னென்ன கிளாஸ் இருக்கும், என்னென்ன டெஸ்ட் இருக்கும், என்ன வீடியோஸ் கொடுக்க போறோம், அதை எப்படி நீங்க பார்க்க போறீங்க அப்படின்ற ஷெட்யூல்ட பிஃபோர் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நீங்க அந்த ஷெட்யூல் பிரகாரம் எவ்ரிடே, இன்னைக்கு மார்னிங் மண்டே மார்னிங் 10 o'clock கிளாஸ் ஸ்டார்ட். அப்ப 10 o'clock என்ன பண்ணுவோம், உங்க ஆப் ஓபன் பண்ணி அந்த ஆப்ல நாங்க என்ன சப்ஜெக்ட் சொல்லியிருக்கோமோ அந்த சப்ஜெக்ட்ஸ் ஓபன் பண்ணி அதுக்கான வீடியோ கிளாஸ் நீங்க பார்க்க ஆரம்பிச்சிடணும். வீடியோ கிளாஸ் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் போஸ்டல் மூலமா அனுப்பிடுவோம். ஸ்டடி மெட்டீரியலை வச்சு படிக்கணும். வீடியோ கிளாஸ் எவ்வளவு நேரம் சார் இருக்குன்னா மினிமம் 3 hours படிக்கிற மாதிரி அந்த வீடியோ கிளாஸ் இருக்கும். அதுல நீங்க நோட்ஸ் எழுதுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மெட்டீரியலை வச்சு படிக்கணும். அதுக்கப்புறம் டெஸ்ட் கொடுத்துருவோம். அந்த டெஸ்டையும் நீங்க எழுதிடணும். அதுக்கப்புறம் நாங்க லைவ்ல வந்து உங்களுக்கு டெஸ்டுக்கு உண்டான அந்த क्वेश्चन அண்ட் ஆன்சருக்கு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்து அந்த படிச்ச டாபிக்கு உங்களுக்கு டவுட் கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருவோம். நீங்க எழுதின டெஸ்ட் மார்க் ஆட்டோமேட்டிக்கா சாஃப்ட்வேர் வேலிடேட் பண்ணி உங்களுடைய மார்க் ரேங்க் லிஸ்ட் எல்லாம் உங்களுடைய பேரண்டோட வாட்ஸ்அப்க்கு அன்னைக்கே PDF ஃபைலா போயிடும். அப்போ பேரண்ட்டுக்கு பையன் என்ன படிக்கிறாப்ல, என்ன மார்க் வாங்குறாப்ல அப்படின்றது ஃபுல்லாவே தெரிஞ்சிடும். இந்த மெத்தட எவ்ரி வீக் உங்களுக்கு நாங்க அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். அப்ப நான் சொன்ன மாதிரி 3 hours வீடியோ கிளாஸ் இருக்கும். 1 hours அதை ஸ்டடி பண்ணுவீங்க, 1 hour டெஸ்ட் எழுதுவீங்க, டிஸ்கஷன் 1 hour நாங்க கொடுக்கறோம்னா மினிமம் 6
hours ஒரு நாளைக்கு நீங்க இந்த மெத்தட்ல ஃபாலோ பண்ணணும். அடுத்தது ஒரு வாரத்துக்கு டைம் டேபிள் கொடுத்துட்டேன் இல்லையா, நெக்ஸ்ட் டே கூடிய டாபிக் சொல்லியாச்சு இல்லையா, அந்த டாபிக்கையும் இதுல வந்த டவுட் கிளாரிபிகேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் வந்த ஷெட்யூல்டையும் பார்த்து நீங்க அடிஷனலா ஒரு 2 to 3 hours படிக்கணும். அப்போ பிகினிங்ல ஒரு 8 to 9 hours படிக்கணும். போக போக 10+ hours நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஈஸியா நீட் ஜேஇ எக்ஸாம்ஸ் எல்லாம் கிராக் பண்ண முடியும். சோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு நாங்க ஷெட்யூல் கொடுக்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஃபேக்கல்டிஸ். சோ இந்த ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா சப்ஜெக்ட் நாலேஜ் ரொம்ப ஸ்ட்ராங்கபிளா இருந்தால் மட்டும்தான் அந்த ஃபேக்கல்டியால ஸ்டூடெண்ட்டை ஈஸியா கைட் பண்ண முடியும். சப்ஜெக்ட் நாலேஜ் மட்டும் பத்தாது, அவங்களுக்கு கம்யூனிகேஷன் நாலேஜ் இருக்கணும். சோ அந்த மாதிரி ஒரு ஃபேக்கல்டிஸ் தான் கொடுக்கிறோம். 10 years எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பியூர்லி தமிழ்நாடு ஃபேக்கல்டி ப்ரொவைட் பண்றோம். கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் கட்டாயம் பைலிங்குவல்ல இருந்தால் மட்டும்தான் ஸ்டூடெண்ட்டை சக்சஸ் பண்ண வைக்க முடியும். அப்ப பைலிங்குவல்ல தான் நாங்க கிளாஸே டீச் பண்ண போறோம். ஒரு கிளாஸ் கூடிய எக்ஸ்பிளனேஷனையும் நாங்க டீப்பா தமிழ்லையும் சொல்லுவோம், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கிலீஷ்லயும் சொல்லுவோம். கம்யூனிகேஷன் பைலிங்குவல்ல வரும்பொழுது ஸ்டூடெண்ட் ஈஸியா கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அடுத்தது ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி. நீங்க டவுட் எவ்வளவு தடவை கேட்டாலும் உங்களால டவுட் கிளாரிஃபை பண்ண முடியும். அந்த டவுட் கிளாரிஃபிகேஷன்ஸ் ப்ராப்பரா இருந்தாவே அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கான்ஃபிடன்ட் கிடைச்சிடும், அவங்க கண்டிப்பா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ இந்த கிளாஸ் எடுக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாமே நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி கான்செப்ட் ஓரியன்டடா தான் கிளாஸ் எடுக்க போறாங்க. மகப் பண்ற மாதிரி உங்களுக்கு கிளாஸ் இருக்காது. அதுல பிசிக்ஸ் அப்படின்ற சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல தான் பசங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவாங்க. சோ அதுல நல்ல எக்ஸ்ட்ரானரி நாலேஜ் உள்ள 3 ஃபேக்கல்டி டீம் உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் ப்ரொவைட் பண்றோம். பிசிக்ஸ்க்கு 3 பேர், கெமிஸ்ட்ரிக்கு 3 பேர், பயாலஜிக்கு 3 பேர், நீட்டுக்கு ஜேஇக்கா இருந்தா மேத்தமேட்டிக்ஸ்க்கு 3 பேர். உங்களை ஃபாலோ பண்றதுக்கு 2 டீம் மெம்பர்ஸ் அதுல இருப்பாங்க, மென்டார்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி பிசிக்ஸ்க்கு 20 லெசனையும் ப்ராப்பரா கவர் பண்ணுவோம், கெமிஸ்ட்ரிக்கும் 20 லெசனையும் கவர் பண்ணுவோம், பயாலஜிக்கு 32 லெசனையும் கவர் பண்ணுவோம், ஜேஇ கேண்டிடேட்டுக்கு 14 லெசன், மேத்தமேட்டிக்ஸ் இதையும் ப்ராப்பரா கவர் பண்ணி இந்த கிளாஸ் நம்ம கொடுக்க போறோம். அடுத்தது ஸ்டடி மெட்டீரியல்ஸ். இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் லெவல் 1, 2, 3 3 டைப்பா நாங்க கொடுக்கிறோம். தி எக்ஸ்ட்ரானரி ஸ்டடி மெட்டீரியல்ஸ், அதோட சாம்பிள்ஸ் கூட நீங்க பார்க்க முடியும். இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்ப இருக்கிற சிலபஸ் என்சிஆர்டி பேஸ் பண்ணி தான் இருக்கும். இதுல பிசிக்ஸ்க்கு 4 புக் கொடுக்கிறோம், கெமிஸ்ட்ரிக்கு 4, பயாலஜிக்கு 4, மேத்தமேட்டிக்ஸ் ஜேஇ கேண்டிடேட்டுக்கு 4. இப்படி 4 மாடல்ல வந்து அந்த புக்ஸ் இருக்கும். அதுல எப்படி சார் இருக்கும்னா நம்மளுடைய சிலபஸ் ஓரியன்டடான நோட்ஸ் ஃபுல்லா இருக்கும். அது இல்லாம என்சிஆர்டி நீங்க படிச்ச அந்த புக்ல இருக்கக்கூடிய எல்லா சம்ஸ்க்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எக்ஸாம்பிளர் வந்து ஃபுல்லா இருக்கும். அங்க இருக்கிற எல்லா சம்ஸையும் இங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். அது இல்லாம எல்லா சம்ஸ் இல்லாம ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन அண்ட் ஆன்சர்ஸ்ல இருந்து எல்லாமே அதுல எக்ஸாம்பிள் வந்து இருக்கும். 3 லெவல்ல அந்த நம்ம மெட்டீரியல்ஸ் கொடுக்கிறோம். அந்த மெட்டீரியல் நீங்க ஃபாலோ பண்ணி அதோட சேர்த்து இந்த என்சிஆர்டியும் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா சக்சஸ் பண்ண முடியும். இந்த என்சிஆர்டியும் நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியலையும் லைன் பை லைன் உங்களுக்கு கிளாஸ் நடத்த வச்சு டெஸ்ட் வச்சு டிஸ்கஷன் பண்ணி டவுட் கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருவோம். லாஸ்ட் 10 இயர்ஸ் உள்ள क्वेश्चन அண்ட் ஆன்சர்ஸ் உங்களுக்கு கவர் ஆகுற மாதிரி ட்ரெயின் பண்ணிடுவோம். இது மட்டும் இல்ல, நம்ம அகாடமியில லாஸ்ட் இயர் நம்ம அகாடமியில படிச்சு பாஸ் பண்ணி இப்போ வந்து டாக்டரேட் படிச்சிட்டு இருக்காங்க இல்லைங்களா, ஸ்டூடெண்ட் காலேஜ்ல இருக்காங்க இல்லையா, அவங்கள லைவ் மீட்ல உங்களை மீட் பண்ணி அவங்க எப்படி இந்த பேட்டர்னை படிச்சாங்களோ அதை உங்களுக்கும் சொல்லி தர சொல்லுவோம். அவங்களும் உங்களுக்கு ஃபுல் கைட்லைன்ஸ் வந்து சப்போர்ட் வந்து பண்ணுவாங்க. இந்த பேட்டர்ன்ல நம்முடைய கிளாஸ் நடக்க போகுது. அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெஸ்ட். நீங்க எவ்வளவு படிச்சிருந்தாலும் டெஸ்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டை நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணலன்னா வின் பண்ண முடியாது. அப்போ அந்த டெஸ்ட் எப்படி கொடுக்கறோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன்ல மட்டும் இல்லாம உங்களுக்கு போஸ்டல் மூலமா OMR ஷீட்டையும் வீட்டுக்கு நான் கொடுக்கிறேன். OMRலயே நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது இந்த டெஸ்ட் எங்களுடைய மொபைல் ஆப்லயும் நீங்க எழுத முடியும். கூகுள் ஃபார்ம் மூலமாவும் டெஸ்ட் கொடுப்போம். கூகுள் ஃபார்ம்ல டெஸ்ட் எழுதும் பொழுது உங்களுடைய ரேங்க் லிஸ்ட் உங்க பேரண்ட்டுக்கு கண்டிப்பா தெரியும். எவ்ரிடே அதை நாங்க உங்க பேரண்ட்டுக்கு சப்மிட் பண்ணுவோம். அப்ப பேரண்ட் அந்த ரேங்க் லிஸ்ட் மார்க்லாம் நீங்க செக் பண்ணிக்க முடியும். அடுத்தது லெசன்ஸ். இந்த லெசன்ஸ் நாம எப்படி இந்த டெஸ்ட்ல கவர் பண்ண போறோம்னா எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயுமே இருக்கக்கூடிய டாபிக் வைஸ் டெஸ்ட், அதே மாதிரி யூனிட் வைஸ் டெஸ்ட். இப்போ இந்த டாபிக் வைஸ் யூனிட் வைஸ்னா ஒரு யூனிட்ல ஒரே ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாபிக் ஃபுல்லா கவர் பண்ணி ஒரு 100 மார்க்குக்கு ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிடுவோம். அப்புறம் யூனிட் வைஸ் கவர் பண்ணி ஒரு 100 மார்க் டெஸ்ட் வச்சிருவோம். இது இல்லாம fill in the blanks மாதிரி fill up டெஸ்ட் லைன் பை லைன் ஒரு டெஸ்ட் வச்சிருவோம். அப்புறம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸும் இருக்கும். 11th 12th பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. அப்ப அது மூணுமே தனித்தனியா உங்களுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிடுவோம். இது இல்லாம
ஒவ்வொரு யூனிட்ஸ் ஃபுல்லா கவர் ஆகும்போது ஃபுல் மாடல் யூனிட் டெஸ்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணுவோம். 720 மார்க்ஸ் மாதிரி நீட் ஜேஇ மாதிரி அந்த டெஸ்ட் இருக்கும். அப்புறம் ஒவ்வொரு வாரமும் என்ன அந்த திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் டெஸ்ட் வச்சுமோ இதெல்லாம் சேர்த்து ஒரு வீக்லி அக்குமுலேட்டிவ் டெஸ்ட் ஒன்று, குமுலேட்டிவ் டெஸ்ட் ஒன்று நம்ம வச்சிருவோம். இது மட்டும் இல்லாம ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन அண்ட் ஆன்சர் நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். மாடல் டெஸ்ட் 40 மாடல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம் சார். அதாவது நீட் மாதிரியே 40 மாடல் டெஸ்ட் எழுதுவோம், ஜேஇ மாதிரியே எழுதுவோம். அப்படி பிராக்டிஸ் பண்ணும் பொழுது அந்த ஸ்டூடெண்ட் கண்டிப்பா இந்த வருஷம் எக்ஸாம்ல சக்சஸ் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி தான் அதனுடைய டெஸ்ட் ஷெட்யூல்ல நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேரண்டோட ரோல் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். அகாடமியில ஜாயின் பண்ணுவது மட்டும் பேரண்டோட ரோல் கிடையாது. ஸ்டூடெண்ட்டை இன்ச் பை இன்ச் ஃபாலோ பண்ணணும். அப்படி டெய்லியும் நாங்க என்ன ஒர்க் கொடுக்குறோம் அப்படின்றத பார்த்துட்டு ஸ்டடிக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணணும். காலையில 5 o'clock அவரை எழுப்பிவிட்டு அவரை மெடிடேஷன் யோகா செய்ய வைக்கணும். மைண்ட் ப்ராப்பரா ஒரே விங்கிற ஒரே வேல போனா அவங்களுக்கு கண்டிப்பா வந்து சக்சஸ் பண்ண முடியும். அப்ப மைண்டை வந்து ஒரு நிலைப்படுத்தி கான்சென்ட்ரேட் பண்ணி எக்ஸாம்ல பிராக்டிஸ் பண்றதுக்குரிய ட்ரைனிங் நாங்க ஸ்டார்டிங்ல அந்த மெடிடேஷன் யோகா மெத்தட சொல்லி கொடுத்துருவோம். அதை டெய்லியுமே கூச்சப்படாம பசங்களை ஃபாலோ பண்ண வைக்கணும். இது பேரண்டோடைய ரோல். காலையில 5 மணிக்கு எழுந்து அவரை படிக்க வைக்கணும். அதே மாதிரி நைட்டு 11 மணி வரைக்கும் அவரை படிக்க வைக்கணும். எனி ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தா படிக்க வேண்டாம். ஆனா மத்த நல்ல ப்ராப்பரா அவங்களை வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். அடுத்தது டெய்லி நாங்க என்னென்ன கிளாஸ்க்கு வீடியோஸ் கொடுக்கிறோம்ன்றத தம்பிகிட்ட கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்தது டெஸ்ட் என்ன வைக்கிறாங்கிறத நீங்க பார்க்கணும். அந்த டெஸ்ட்ல இவர் என்ன மார்க் எடுக்கிறாருங்கிறத நீங்க ஒரு நோட் போட்டு மெயின்டைன் பண்ணிட்டு வரணும். அப்பதான் அவர் சக்சஸ் பண்றாரா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். அடுத்தது ரேங்க் லிஸ்ட் நீங்க பார்க்கணும். கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன் அவன் அதிகமா வாங்கினா நீ ஏன் கம்மியா வாங்கலாம்னு சொல்லக்கூடாது. உங்களால முடியும், நீங்க பிராக்டிஸ் பண்ணி உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு சொல்லி அவங்க கேட்கிற அந்த டவுட் கிளாரிபிகேஷன் செஷன் அவர் அட்டென்ட் பண்ண வைக்கணும். ஃபுல் மோட்டிவேஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தால் கண்டிப்பா அந்த குழந்தைகள் பிரஷரே இல்லாமல் ஜெயிக்கும். இதை எதையுமே ஃபாலோ பண்ணாம நீ படின்னு சொல்லிட்டு இருந்தா கண்டிப்பா அந்த குழந்தைங்களுக்கு ஒரு பிரஷர் தான் கிரியேட் ஆகும். ஏன் படிக்கணும், நீட் எதற்காக படிக்கிறோம், ஜேஇ எதற்காக படிக்கிறோம், இதனால என்ன நன்மை, யாருக்கு நன்மை அப்படிங்கறத புரிய வச்சிங்கனாவே போதும், அந்த குழந்தைங்க கண்டிப்பா ஜெயிச்சிடும். ஓகேங்களா? இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போறோம். அடுத்தது இந்த மொபைல் நம்ம கொடுத்து இந்த வீடியோ கிளாஸ் எல்லாம் பார்க்க வைக்கும் போது குழந்தைங்க டைவர்ட் ஆகுறது நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்போ நீங்க அந்த இடத்துல ஒரு மொபைல் கொடுத்து படிக்க சொல்றீங்க அப்படின்னா அவருக்கு படிக்கிற வேலையை தான் பாக்குறாருன்றத கூட இருந்து கொஞ்சம் பாத்துக்கணும். அப்படி இருந்தாலே போதும் சக்சஸ். அடுத்தது ஃபீஸ். இந்த ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் நம்முடைய பயிற்சி மையத்துல 50% ஃபிளாட் டிஸ்கவுண்ட். நம்ம சொல்ற ஃபீஸ்ல இருந்து 50% ஃபீஸ் டிஸ்கவுண்ட் இருக்கு. 2 இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுக்கிறோம். இதனுடைய சாம்பிள் மெட்டீரியல்ஸ் நீங்க பார்க்கலாம், சாம்பிள் வீடியோ கிளாஸ் பார்க்கலாம், சாம்பிள் டெஸ்ட் பார்க்கலாம். இதனுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இது எல்லாமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் உங்களுக்கு டைப் பண்ணி கொடுத்திருக்கேன், நீங்க பார்க்கலாம். மேற்கொண்டு இந்த ஆன்லைன் கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும் விருப்பப்பட்டால் அகாடமியோட கான்டாக்ட் நம்பரும் கொடுத்திருக்கேன். இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த மெத்தடை எல்லாம் ஃபாலோ பண்ணா ஈஸியா ஒரு ஸ்டூடெண்ட் வீட்ல இருந்தே சக்சஸ் பண்ண முடியும். இல்லைங்க சார் என்னால வீட்டுக்கு வந்து படிக்கிறது கொஞ்சம் எங்க ஃபாலோ பண்றது கஷ்டமா இருக்குன்னா நம்ம பயிற்சி மையத்துல நேரடி வகுப்புகளும் நீங்க உண்டு. ரெகுலரா வந்து டே ஸ்காலர் மாதிரி படிக்கலாம், இல்ல ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி படிக்கிற மாதிரியும் ஃபெசிலிட்டிஸ் உண்டு. சோ எந்த மாடல் வேணாலும் எங்களால ப்ரொவைட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஆன்லைன் கிளாஸ் பயிற்சி மையத்துக்கு வர முடியாமல் வீட்ல இருந்தே படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு நம்மளுடைய பயிற்சி மையம் ஒரு சூப்பர் சான்ஸ் கொடுத்திருக்கு. இந்த சான்ஸை பயன்படுத்திக்கோங்க. வேற எந்த டவுட் இருந்தாலும் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான எல்லா சர்வீஸும் நம்மளுடைய ஃபியூச்சர் விஷன் நீட் ஜேஇ அகாடமி கொடுக்கும். Wish you all the best student. Thank you. Future Vision NEET JEE Academy, 2nd floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 94439 22215 and web address www.futurevision.ias.com.